குட் மார்னிங் ஆல். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணீங்களா யாராவது? விசிபிளா இருக்குங்க சார். தேங்க்ஸ். ஓகே ஓகே. லெட் மீ ஸ்டார்ட் வித் மை இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? என்னோட பேர் முகமது அலி. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இன்ஃப்ரா. ஓகேங்களா? சர்டிஃபைட் இன் மைக்ரோசாஃப்ட் அஜூர், என்சிபி அண்ட் மைக்ரோ சர்டிஃபைட் ட்ரைனர். என்னோட ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, ஆன்ட்ரம் ஆக்டிவ் டைரக்டரி, என்ட்ரா ஐடி, அப்புறம் சர்வர் ஆப்ரேஷன் இன் ஆன்ட்ரம் சர்வஸ், ஹைப்பர்வி, விஎம்வேர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அஜூர். ஓகேங்களா? ப்ளஸ் செகண்ட் ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா பேக்கப், ஆஃபீஸ் 365 அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அஜூர் லேர்ன். இது வந்து நான் செல்ஃபாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன இங்கே கோர்ஸ் ஆஃபர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏடபிள்யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் வந்து டீட்டெயில்டு கிளாஸ். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து லினக்ஸ் அட்மின் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மல்டி க்ளவுட் அஜூர் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் ஃபண்டமெண்டல் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் அஜூர் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரியும் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து விண்டோஸ் சர்வர் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஏடிடி, என்எஸ், டிஹெச்சிபி, சர்வர் ரிலேட்டட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டீட்டெயில்டு கோர்ஸாக வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோர்ஸ் ஓவர்வியூ, அப்புறம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், உங்களுக்கு வந்து இந்த பேசிக் வந்து லினக்ஸ் அட்வான்டேஜ், அதோட எதனால நம்ம வந்து லினக்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு இப்போ ஷேக்கர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கோர்ஸ் ஓவர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேசிக் கிளாஸ் வந்து எடுத்துருவார். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து லேப் செட்டப், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க்ல உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் லிங்க் கொண்டு கொடுத்துரும். அதே மாதிரி ட்ரெயினர் வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸும் கொடுத்துருவார். ஓகேங்களா? முத்து, நீங்கள் எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் ஓவர். தேங்க்ஸ். This is Segar. I have overall experience, 14 years experience in IT industry. So I am AWS DevOps and OpenShift certification முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஏன் வந்து லினக்ஸ் படிக்கணும், ஓகேவா? லினக்ஸ் ஏன் படிக்கணும் அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாரும் போய் டெவாப்ஸ் படிக்கிறாங்க, க்ளவுடு படிக்கிறாங்க, அண்டு க்ளவுடில் அஸ்யூர் க்ளவுடாக இருக்கட்டும், கூகுள் க்ளவுடாக இருக்கட்டும், வாட் எவர். ஓகேவா? ஸோ ஏன் வந்து லினக்ஸ் படிக்கணும்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எல்லாருமே சைலண்டா இருக்கிறீங்க. சார், இந்த கிளவுட் பத்தி கொஞ்சம் தெரியுங்க சார். லினக்ஸை பத்தி அவ்வளோ எதுவும் தெரியலைங்க. ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து ரெக்கார்டு தான் படிக்க போகிறோம். லினக்ஸில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. பட்டு மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்க போகிறோம்னா அது நம்ம வந்து எங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எதுக்காக நம்ம படிக்க போகிறோம், இது படிக்கிறதுனால வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, இதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்ம வந்து இப்போ விண்டோஸ் படிக்கிறோம், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருப்போம், கொண்டிருப்போம். ப்ளஸ் வந்து சர்வர் காலேஜில் பார்த்தீங்கன்னா சர்வர் எல்லாமே என்னென்ன இருக்கும்னா விண்டோஸ் ப்ராடக்ட்லாம் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கும்.
ஓகேங்களா? அது வந்து நம்ம படிச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சில பேர் படிச்சு இது பண்ணிக்கிருவாங்க. சர்வர் லெவல்ல போகும்போது உங்களுக்கு படிக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே பாருங்களேன், இதெல்லாம் விண்டோஸ் ப்ராடக்ட் தான். நான் இத வந்து நான் எங்கேயும் போய் படிக்கல. ஸோ நான் வந்து விண்டோஸ் கீ ஆர் அமுத்துனேன்னா எனக்கு இந்த மாதிரி பட்டன் வந்துரும். நான் அத போயிட்டு நான் சிஎம்டின்னு அடிப்பேன். ஒரு ஐபி அட்ரஸ் எடுப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஈஸியாயிடும். ஓகேவா? ஐபி கான்ஃபிக். ஸோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ லினக்ஸ் வந்து ஏன் படிக்கிறோம்? ஏன் வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை என்னால படிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லதான். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க ஏஐ டெக்னாலஜி எல்லாமே வந்து பயங்கரமா பூம் ஆயிட்டு போகுது. ஐடி வந்து அடுத்த லெவல் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து இன்னும் வந்து விண்டோஸ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கத்துக்கலாம், வேணாம்னு சொல்லல. பட் எல்லா ப்ராடக்ட்டுமே எங்க ரன் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாமே லினக்ஸ்ல தான் ரன் ஆகுது. முத்து ஷார்ட் இன்டரப்ட். நீங்க கோர்ஸ் ஒரே காமிச்சிட்டீங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ்? இல்ல நான் சொல்லிட்டு நான் எடுக்க போறேன். அடுத்து அதுதான் எடுக்க போறேன். ஓகே தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். உங்களுக்கு கோ-ஹோஸ்டா மாத்தினா அதனால உங்களுக்கு ரீகனெக்ட் ஆயிருக்கும். நிமிஷம் அந்த ஹெட்போன் போட்டுக்கிறேன். நாய்ஸ் கொஞ்சம் வருது. கொஞ்சம் கிளியரா இருக்கு, ஆடிபிளா இருக்கு. ஃபைன். ஆடிபிளா இருக்கா? ஓகே. யா. ஆக்சுவலா ஓகே. நான் ஓகே நம்ம டெலன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எது படிக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. இல்ல பண்றேன். இன்னும் டாபிக் ஆரம்பிக்கல. ஸோ நம்ம வந்து என்ன படிக்க போறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு இண்டக்ஷன் இருக்கு. பட் நம்ம அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு படிக்கிறேங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லினக்ஸ் வந்து ஓகேவா? மெயினா இன்னைக்கு வந்து பெரிய டெக்னிக்கல் டாபிக்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏன் படிக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றது என்ன, ஓகேவா? சரி, நீங்க கிளவுட்ல நீங்க வந்து கிளவுட்ல போய் ஒர்க் பண்ண போறீங்களா? அது அஷ்யூர் ஆகட்டும், கூகுள் கிளவுடா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், கண்டிப்பா வந்து லினக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணவே முடியும். ஓகேவா? உள்ள ஒரு நேவிகேட் பண்றீங்க, ஒரு நேவிகேட் பண்ணி ஒரு ஃபைலை எடிட் பண்ண சொல்றாங்க, ஸ்கிரிப்ட் டெவலப்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் இன்ஜினியர் கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும் கண்டிப்பா. இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஒரு கிரான் ஜாப்ல போட சொல்றாங்க, ஒரு ஸ்கெடியூல் பண்ணணும், எனக்கு நைட் 10 மணிக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அது புரியும். ஓகேவா? ஸோ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா நீங்க வந்து அந்த கிளவுட் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு பிளைண்டா தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கிளவுட் எனக்கு வேணாம், நான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இதுவே லினக்ஸ் தான். உங்களோட ரோட் மேப் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரோட் மேப்ல லினக்ஸ் தான் போட்டுப்பாங்க. ஒன்று உபுண்டு கத்துக்கோ இல்லை ரெக்கார்டு கத்துக்கோ. ஸோ ரெக்கார்டு உபுண்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாமே சிமிலர் தான். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். வி வில் சி ஓகே லேட்டர். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கட்டும். இப்போ சின்ன ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கூட என்ன பண்ண சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பெருசாக கோடிங் இல்லை, ஏஐ தான் உங்களுக்கு எல்லாமே நிறைய பண்ணுது, உங்களுக்கு டைம் இருக்கு, சரி நீங்களே ஒரு சர்வர் பில்ட் பண்ணிட்டு நீங்களே அது பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து அவங்களுக்கு தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக சில ப்ராஜெக்ட் பிரிக்கும் போது பெரிய கம்பெனிலாம் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது மட்டும் ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. பட் அப்ராட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் லினக்ஸ் இன்ஜினியரா இருக்கணும், நீங்க தான் வந்து பிஹெச்பி டெவலப்பரா இருக்கணும், பைத்தான் டெவலப்பரும் நீங்க தான் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ரோட் மேப் என்னன்னா உங்களுக்கு இதுதான். இல்ல ஓகே நாங்க வந்து எஸ்கியூஎல் போறேன், டேட்டா இன்ஜினியரா போறேன் அப்படின்னா அது எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதுவும் வந்து லினக்ஸ் சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கு இட்ஸ் மேண்ட்ரி. எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண முடியாது. இல்லை நான் என்னோட என்வரான்மெண்ட்ல நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா
இன்னும் சொல்றேன், உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்போது கண்டிப்பா லினக்ஸ் வந்து நீங்க நிறைய டெவாப்ஸோட ஜேடி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து டெவாப்ஸ் இருக்குது, AWS அஷ்யூர் இருக்கு. அஷ்யூர் நீங்க சொல்லலாம் அது விண்டோஸ் ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ அங்கேயுமே ஒரு 50% லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ விண்டோஸ் கத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட 100 மடங்கு லினக்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அது எந்த கிளவுடா இருந்தாலும் சரி. இல்ல நான் வந்து ஈஸி ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து எம்பெடட் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு லினக்ஸ் தேவை. எம்பெடட் லினக்ஸ் கண்டிப்பா தெரியும். C++ படிக்கும்போது எம்பெடட் லினக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ். இல்லைன்னா நீங்க அங்கே உள்ள போய் கத்துக்கிருவீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கேடி வந்து ரொம்ப இதெல்லாம் டீப்பா கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு என்வரான்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா பேசிக் தெரிஞ்சா அவங்க சொல்லும் போது 50% நம்ம இங்கே கவர் பண்ணிட்டோம்னா அவங்க சொல்லி கட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம ஒர்க் பண்றதுக்கும் இதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து லினக்ஸ் ஏன் படிக்க போறோங்கிறதுக்கான இது. ஓகேவா? ஸோ லினக்ஸ் இல்லாம எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா மேக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க வந்து ப்ரோக்ராமர்களுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் மேக்ஸுக்கு என்ன சம்பந்தமோ அதே மாதிரிதான் லினக்ஸ்க்கும் மற்ற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் எல்லாத்துக்கும். நெட்வொர்க் இன்ஜினியரா போனா கூட உங்களுக்கு கலி லினக்ஸ் பத்தி பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ மானிட்டர் டூல் எல்லாமே லினக்ஸ் ஓரியன்டட் தான் இருக்குது. அது ப்ரொமத்தியஸா இருக்கட்டும், கிரபனா இருக்கட்டும், ஜாபிக்ஸா இருக்கட்டும், நாஜிவைஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். நீங்க செட்டப் ரெடி பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். நான் வந்து கிளவுட்ல உள்ளதுல வந்து EKSல நான் ஒர்க் பண்றேன், எனக்கு லினக்ஸ் தேவையில்லைன்னா அங்கே நீங்க யூஸ் பண்ற CID பைப்லைன் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா செல் ஸ்கிரிப்டிங் ரிலேட்டடா தான் இருக்கும். செல் ஸ்கிரிப்டிங் எது? லினக்ஸ் தான். ஓகேங்களா? ஏன் லினக்ஸ் படிக்கிறோம்னு புரிஞ்சுக்கிடுச்சுங்களா? புரிஞ்சிருக்குங்க சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா புரியுதுங்க சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது நீங்க ட்ரெயினரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ரியல் டைம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ஸோட இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் எடுக்கிறோம் ஆக்சுவலா. இது வந்து பேசிக் கிளவுட் கிளாஸ் உள்ளதுக்கும் வரும். சாரி சேகர் அண்ட் முகமது, நான் இப்பதான் உங்க குரூப்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். இல்ல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அது ப்ரீ ரெக்வெஸ்ட் எதனா டைரக்டா ஜாயின் பண்ணலாமா? அவர் முகமது சொல்லுவாரு, கொஞ்சம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ அந்த ஜாயின் பண்ணலாம், அப்ரூவ் பண்றோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு 2-3 குரூப் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸி அஜூர் ஒரு குரூப், அதுல ட்ரைனிங் பிளஸ் வந்து அஜூர் அப்டேட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஜாப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம இந்த ட்ரைனிங் லினக்ஸ் அட்மின் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் குரூப் இருக்கும். இந்த குரூப் ஜஸ்ட் இந்த ட்ரைனிங் கிளாஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? நம்ம ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றல அந்த ரெக்கார்டிங் லிங்க்ஸ், கிளாஸ் ஷெட்யூல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டென்ட், ஓகேங்களா, அப்டேட்ஸ், அது எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரைனிங் சம்பந்தமா ஷேர் பண்றதுக்கு நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து யார் வந்து கோர்ஸ் என்ரோல் பே பண்றாங்களோ அவங்க ஜாயின் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த குரூப்ல ஜாப் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஈஸி அஜூர்ல நீங்க நார்மலா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப நான் வந்து இந்த குரூப் இருக்கேன், டெக் அப்டேட்ல. அந்த டெக் அப்டேட் குரூப் இப்ப நான் ஜாயின் ஆயிருக்கேன். ஓகே, அதுல தான் நீங்க இந்த கோர்ஸ்க்கு உண்டானதெல்லாம் குரூப்பா இல்ல அது செப்பரேட் குரூப்? இல்ல, நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க வந்து பிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லினக்ஸ் அட்மின் கோர்ஸ்ல உங்களை ஆட் பண்றோம். ஓகேங்களா? அங்கதான் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே அங்க வரும். ஓ சரி, ஓகே ஃபைன். இப்போ இன்னொருத்தர் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் ஆக்சுவலா ஃப்ரெஷர். அவரு இப்பதான் முடிச்சிருக்காரு. பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல பிங் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதுல பிங் பண்ணுங்க. ஓகே, அவர் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். கண்டினியூ முத்து. யா ஸோ நம்ம லினக்ஸ் ஏன் படிக்கிறோம்னு புரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்னன்னா இது கோர்ஸோட டாபிக் என்ன, கோர்ஸோட அப்டேட் என்னன்னா, இது ஒரு மாடியூலும் 2 ஹவர் எடுப்போம் நம்ம. ஓகேங்களா? 2 மாடியூல் எடுப்போம், 2 ஹவர்ஸ் எடுப்போம். பட் 8 மாடியூல் நம்ம கவர் பண்ண போகிறோம். 8 மாடியூல்லையும் நிறைய டாபிக் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்லையும் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து. ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் லேப் செட்டப் ரெடி பண்றதை பத்தி நம்ம சொல்லிடுவோம் டுமாரோ. இன்னைக்கு பேசிக் மட்டும் நான் எடுப்பேன். லினக்ஸ் ஏன் இன்ட்ரடக்ஷன், என்ன இன்ட்ரடக்ஷனு, எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காண்டி இன்வால்வ் பண்ணாங்க, லினக்ஸ் ஆர்கிடெக்டோட ஓவர் வியூ, ஓகே லினக்ஸ்க்கு விண்டோஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட், லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரியல் டைம் வேர்ல்டில் வந்து யூசேஜ். நான் இதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லுவோம். ஓகேங்களா, ஹூ யூசஸ் லினக்ஸ், அப்புறம் வந்து கேரி ஆப்பர்ச்சுனிட்டி இன் கிளவுட் அண்ட் லினக்ஸ்ல. ஓகேங்களா, அப்புறம் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் லேப் செட்டப். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 2 hours. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், ஏன்னா லேப் செட்டப் ரெடி பண்ணாம உங்களுக்கு வந்து லினக்ஸ் வந்து கத்துக்கிறது கஷ்டம் தான். ஓகேங்களா, நான் தியரிட்டிக்கலாவே பார்த்துட்டே போறேன் வீடியோ அப்படின்னா கண்டிப்பா புரியாது. நான் இப்போயே சொல்லிடுறேன், பயமுறுத்துறதுக்காண்டிலாம் சொல்லல. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஒன்ஸ் லினக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா விண்டோஸோட லினக்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. இதை நீங்க அப்படியே உங்க இந்த ஒரு கம்பெனில கூட நீங்க கொண்டு போய் இந்த மாதிரிலாம் நான் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு. கண்டிப்பா நான் அது கூட உங்களுக்கு பேக்கெண்ட்ல இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா. ஓகேங்களா, அப்புறம் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு, இது வந்து ஒரு லேப் காண்டி நான் உங்களுக்கு வந்து, ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு சர்வர் வேணும். அதுக்காக நம்ம போய் சர்வர் கிரியேட் பண்ணி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு 20,000ல இருந்து ஒரு 40,000 ஆகும். ஸோ உங்க லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம். இல்லை கிளவுட் வச்சிருக்கவங்க, கிளவுட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வெறும் இந்தியன் ருபீஸ்க்கு ₹1 வச்சு நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து ஜிஏனா என்ன, சிஎல்ஐனாங்கிறது ஒரு ஓவர் வியூ பத்தி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்புறம் ப்ரிப்பேர் எப்படி லேப் செட்டப்ல ஃபைனலா நம்ம வந்து எப்படி புட்டியில எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மாடல் 3 எப்படின்னா, ஒரு லினக்ஸ் மிஷினை செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம், அதை ஆக்சஸ் பண்றது எப்படி, ஓகேங்களா, அது எஸ்எஸ்ஹெச் வழியா எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், அப்புறம் வந்து புட்டி வழியா நம்ம எடுக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பேசிக் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, ஒரு ஹைரார்கிக்கல் மெத்தட்ல எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்புறம் வந்து அதை வந்து எப்படி ஃபைலை எப்படி நேவிகேஷன் பண்ணலாம், ஒரு டைரக்டரி எப்படி நேவிகேஷன் பண்ணலாம், அப்புறம் அப்சல்யூட் பார்த்ததுன்னா என்ன, ஒரு ரிலேட்டிவ் பார்த்துனா என்ன, ஒரு ஃபைல் எப்படி டைரக்ட் பண்ணுறது, ஒரு டைரக்டரி ஒரு எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லினக்ஸ் ஃபைல் எது எப்படி பார்க்கலாம், ஃபைல் என்னென்ன எப்படின்றது, ஒரு லொக்கேட் பண்றது, ஃபைல் ஒரு வேற இடத்துல எங்கேயோ வச்சிருக்கோம் நம்ம ஃபைலை, அது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா ஃபைலோட நேம் தெரியும், அதெல்லாம் எப்படி எடுக்கிறது. ஓகே, அப்புறம் சாஃப்ட் லிங்க்னா என்ன, ஹார்ட் லிங்க்னா என்ன. ஓகேங்களா, அப்புறம் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஒரு லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அது ஹிஸ்டரி எப்படி பண்றது, இன்புட் ரீரியாக்ஷன் எப்படி பண்றது, ஒரு பைப் கிரியேட் பண்ணி அதை எப்படி பில்ட் பண்றது, ஓகேவா, பைப் வச்சு ஒரு கிரிப்ட் கமாண்ட் வச்சு எப்படி கில் பண்றது, ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்றது, ஒரு ஃபைலுக்கு இன்னொரு ஃபைலுக்கு எப்படி நம்ம கம்பேரிசன் பண்றது, ஃபைலை எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்றது, ஒரு டீகம்ப்ரஸ் பண்றது எப்படி, ஃபைல் பெர்மிஷன் எப்படி பாக்குறது, ஃபைல் ஓனர்ஷிப் கொடுக்கறது, ஒரு யூசர்ல இருந்து இன்னொரு யூசருக்கு சுவிட்ச் ஓவர் பண்றது, டாஸ்க் ஷெட்யூலிங் பண்றது எப்படி. ஓகேங்களா, தேவையான எஸ்எஸ்எல் கமாண்ட் எல்லாமே நம்ம இதுல வந்து முடிச்சிருவோம். இப்ப லினக்ஸ் மாடல் 4லயே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம போகும்போது யூசர் மேனேஜ்மெண்ட் போவோம். யூசர் மேனேஜ்மெண்ட் போகும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வர் லெவல்ல போக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா, இந்த வி எடிட்டர் உங்களுக்கு பேசிக்லேயே நான் எடுத்துருவேன், ஏன்னா அது வந்து பேசிக்ல இருந்து எல்லாத்துலயுமே உங்களுக்கு கவர் ஆகிறதுனால இந்த வி எடிட்டர் வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துருவேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன், மறுபடியும் உங்களுக்கு டீப் ஆகணும்னா அட்வான்ஸ் லெவலில் நான் எடுப்பேன். ஓகேங்களா, அப்புறம் வந்து சிஸ்டம் எடிட்டர் எப்படி எடிட் பண்ணலாம், எஸ்சிடி கமாண்ட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஸ்டம் சிடிஎல்லாம் என்ன அப்படிங்கிறதே நான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா நீங்க வந்து ஒரு நார்மலா வந்து விண்டோஸ்லாம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்றீங்கன்னா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்பெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அங்கேயும் வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு, பட் நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது, அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன பண்ணோம்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம், ஒரு சர்வீஸ்க்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம்னா அந்த சர்வீஸை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணா போதும், நோ நீட் டு சர்வர் ரீஸ்டார்ட். ஓகேவா, அப்புறம் வந்து மானிட்டரிங் பண்றது எப்படி, சிஸ்டம் லாக் பாக்குறது எப்படி, ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது எப்படி. ஓகேங்களா, ஒரு டெர்மினல்ல இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு எப்படி எடுத்து பண்றது, இந்த மாதிரி. அப்புறம் நெட்வொர்க்கிங் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, நெட்வொர்க்கிங் பேசிக் நான் இங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகே அதை வந்து டீப்பா பார்ப்போம். எப்படி ஒரு ஐபி செட் பண்றது, ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்றது எப்படி, ஏன்னா ஒரு சர்வர் வந்து ஐபி மாறக்கூடாது, ஏன்னா ஐபி வச்சு தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது மாறக்கூடாது. ஒரு ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் வந்து ஒரு எஃப்டிபில இருந்து ஒரு லோக்கல் லேப்டாப் என்னோட லேப்டாப்ல இருக்கு, அதுல இருந்து நான் வந்து ஒரு சர்வருக்கு இங்க இருந்து நான் ஒரு அப்லோட் பண்ணணும், ஒரு லோக்கல்ல இருக்க உன்னோட பேக்கேஜ்ல இருந்து. ஸோ உங்களோட சர்வருக்கு நீங்க அப்லோட் பண்ணணும், அது எப்படி பண்ணலாம். ஸோ ரெபாசிட்டரி எப்படி மெயின்டைன் பண்றது, பேட்சிங் பண்றது எப்படி. ஓகேங்களா, அப்புறம் வந்து எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷன் எது தேவையா, அடிஷனலா தேவையா, அதுல ஏதாவது வந்து நம்ம வந்து இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா,
அப்புறம் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன், டிஎன்எஸ் என்ட்ரி நம்ம வந்து எங்கே போடுறது, ஏன்னா டிஎன்எஸ் சர்வர் என்ட்ரி வந்து இப்போ எங்கேயுமே லோக்கல் கிடையாது, தேர்ட் பார்ட்டி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற என்ட்ரி சர்வர் ஐபி நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணணும்ல, அப்பதான் டிஎன்எஸோட பேசும். அதை எப்படி பண்றது, அப்பாச்சி சர்வர் எப்படி பண்றது, என்டிபி கிரானி என்ன பண்றது. என்டிபி கிரானிங்கிறது ரெண்டு ஒன்று தான், நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால் சர்வர். இது எதுக்குன்னா எல்லா சர்வரும் டைம் வந்து சேமா இருக்கணும், அப்பதான் வந்து பேக்கப்லாம் சிங்க் ஆகும். ஒரு வெப் சர்வர்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ் சர்வர் கனெக்டிவிட்டி ஆகும். ஓகேங்களா. ஆர்சிஎஸ் லாக் எப்படியும் ஒரு சென்ட்ரலைஸ்டா லாக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம். ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம வந்து இதுல பார்ப்போம். அப்புறம் லினக்ஸ் செக்யூரிட்டி ஹார்டனிங் பண்றது. ஓகே, ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த சர்வரை நம்ம அப்படியே கொடுத்துருவோம்னா அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஓகேவா. அதெல்லாம் சில எது ஒர்க் ஆகணும், எது ஒர்க் ஆகக்கூடாது, இதுதான் ஓஎஸ் ஹார்டனிங். ஓகேவா. ஸோ அதெல்லாம் தேவையான பேக்கேஜிங் பேசிக் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ஒரு லேப்டாப் வாங்குறோம், லேப்டாப் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கடையில் போயிட்டு ஒரு டெல் சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸ் போயிட்டு நம்ம ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லேப்டாப்பில் ஒரு ஓஎஸ் போட்டு கொடுப்பாங்க, ப்ளஸ் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பேசிக் சாஃப்ட்வேர் விஎல்சி பிளேயர், ஏன்னா படம் நிறைய பேர் வீடியோலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், படிக்கிற ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் அப்புறம் வின்சிப்பு வின்ட்ராரு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக. அப்புறம் வீடியோக்கான டிரைவரு, ஆடியோக்கான சப்போர்ட்டிங் டிரைவரு, ஒரு கிராபிக்ஸ் இருக்குன்னா கேம் விளாடணும்னா அந்த கேமிங்ஸ்க்கான சப்போர்ட்டிங் டிரைவர், இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்ம இங்க வந்து ஓஎஸ் கார்டுன்னு சொல்றோம். என்னென்ன தேவையோ எது அலோவ் பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 hours நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு 3 hours மேல ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஒரு டேட்டா தான். நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம், சப்போஸ் அது வந்து டேட்டா டிலீட் ஆயிடுச்சுன்னா பேக்கப் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பிளஸ் வந்து ஒரு 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 10 GB நான் கொடுத்துட்டேன், அலோகேட் பண்ணிட்டேன் ஆர்கல் டீமுக்கு, அவங்க 10 GB ஃபுல் ஆகிட்டாங்க. பட் டேட்டா டிலீட் ஆகல, டிலீட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் டிலீட் டேட்டா. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபா டீம் வந்து எப்பவுமே டேட்டாவை டிலீட் பண்ணக்கூடாது வித்தவுட் டெவலப்பர் டீமோட நாலேஜோட, அப்ளிகேஷன் டீம் நாலேஜோட. அப்போ வந்து நம்ம வந்து அவங்க கேட்கற சொல்றாங்க எந்த டேட்டாவை டிலீட் பண்ணக்கூடாது, நீங்க டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், நம்ம அந்த டேட்டாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், லைவ்லேயே பண்ண கொடுக்கணும். எந்த ஒரு யூசருக்கு டவுன் டைமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களோட டேட்டா வால்யூமை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ரைடுனா என்ன, ரைடோட பேசிக்கு. ஸோ நவடேஸ் நோ ஒன் யூசிங் ரைடு. ஓகேவா. ரொம்ப ட்ரெடிஷனலாக இருக்கவங்க தான் ரைடு யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுக்கான பேசிக் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. சப்போஸ் ஒரு எல்பிஎம்ஏ இதாயிடுச்சுன்னா நம்ம வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா, எப்படி ரிப்பேர் பண்ணலாம், எப்படி பேக்கப் எடுக்கலாம். அப்புறம் என்எஃப்எஸ் கான்செப்ட். என்எஃப்எஸ் கான்செப்ட்னு போகும்போது உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டா எப்படி லோக்கல்ல வச்சிருந்தா டேட்டா போயிடுது, அதனால நீங்க சென்ட்ரலைஸ்டா யூஸ் பண்ணுங்க. 10 இன்ஜினியர்னா 10 இன்ஜினியருக்கு ஒரு ஷேர் ஸ்டோரேஜ் தரேன், நீங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இது பண்ணிக்கணும், டேட்டா வந்து லோக்கல்ல வைக்க வேணாங்கிறது தான் என்எஃப்எஸ். ஓகே, சென்ட்ரலைஸ்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. அப்புறம் செல் ஸ்கிரிப்டிங். ஓகே, இது வந்து ரொம்ப லாஸ்டா நான் எடுக்க போறேன். இது எப்படின்னா என்னென்ன கமாண்ட்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் யூஸ் பண்றீங்களோ லினக்ஸ்ல, அந்த கமாண்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்கிரிப்டிங்னா வந்து ரொம்ப நீங்க வந்து பெரிய லெவல்லாம் நினைச்சுக்கிறவனா, நீங்க ஸ்கிரிப்ட் பேசிக் லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே செல் கமாண்ட் தான். லினக்ஸ் கமாண்ட் எல்லாம் என்ன, செல் கமாண்ட் தான். அந்த செல் கமாண்ட்ல கிரப் கமாண்டு, ஏடபிள்யூகே கமாண்டு, எஸ்சிடி கமாண்டு, கட் கமாண்டு, ஷார்ட் கமாண்டு, யூனிக் கமாண்டு, டபிள்யூசி கமாண்டு, இந்த கமாண்ட்ல யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த எகோ கமாண்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சில இது அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கமாண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு செல்ஃப் ஸ்கிரிப்டிங். அவ்வளவுதான். செல்ஃப் ஸ்கிரிப்டிங் இட்ஸ் நாட் டஃப். ஓகேவா. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த 2 மாடலுக்கு மட்டும் எனக்கு 3 hours வரும். ஓகே, நான் 2 hours நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 3 hours வரும். மற்றபடி எல்லாமே ஒரு 2 hours தான். ஓகேங்களா. மெயினா வந்து நம்ம லேப் செட்டப் ரெடி பண்றது நாளைக்கு கொஞ்சம் கவர் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு பேசிக் மட்டும் நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம், லினக்ஸோட இன்ட்ரடக்ஷன். ஒரு புதுசாக வந்து ஜாயின் பண்ணிட்டாரா, ஏன்னா அவருக்கு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், ஏன் லினக்ஸ் படிக்கணுங்கிறது மட்டும் சொல்லிடுறேன், டோன்ட் மைண்ட். ஏன் லினக்ஸ் படிக்கணும்னா நீங்கள் கிளவுட் அவருக்கு ஜஸ்ட் ஓவரால் சொல்லிடுறேன், யாரும் இது பண்ணிக்கணும். ஸோ லினக்ஸ் லினக்ஸ் ஏன் படிக்கணும்னா, ஏடபிள்யூஎஸ் படிக்கிறீங்க, நீங்கள் அஸ்யூர் படிக்க போறீங்க, இல்லை அஸ்யூர்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்லை கூகுள் கிளவுட்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இன்ஜினியரா குபர்னெட்டிஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஓபன் ஷிஃப்ட் இன்ஜினியரா பண்றீங்க. ஸோ வாட் எவர் நீங்க எதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் லினக்ஸ் எல்லா ஆப்பும் இல்லை டேட்டா பேஸும் லினக்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. கண்டிப்பா நீங்க லினக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன அடுத்த லெவல்ல நீங்க போக முடியும். பிளஸ் லினக்ஸ் இன்ஜினியருக்கும் நிறைய மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கும் ஏ வந்தாலுமே அது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
ஸோ அதுக்கான மார்க்கெட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக போறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போறீங்க, ஒரு டேட்டா இன்ஜினியராக போறீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், லோக்கலாக ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறது கூட உங்களுக்கு என்னன்னா ஒரு லினக்ஸ் தேவை கண்டிப்பாக. நீங்கள் லினக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் கொடுக்குற மாடல் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் கம்பெனிலே நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வர் வந்து லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா லினக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணி, இப்போ நான் சொன்ன NFS சர்வர் பேக்கப் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன ஒரு சென்ட்ரலைஸ்டு பேக்கப் சர்வர் வேணா, எனக்கு NAS சர்வர் எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கு, 1 lakh இருக்கு, 50,000 இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதை லேர்ன் பண்ணிட்டு நீங்க இந்த NFS சர்வர் கூட நீங்க சாம்பா சர்வர்லாம் நீங்க எடுத்து போய் உங்களோட ரியல் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெய்லி ஆக்டிவிட்டி மட்டுமே உங்க கம்பெனிக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாவோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடிஷனல் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போனா மட்டும்தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் நீங்க போடும்போது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் பண்ணணும் விஷயம் கிடையாது. நீங்க நல்லா நாலேஜபிளா இருந்தா உங்க சர்வரை யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் காஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? சப்போர்ட் வந்து எங்கேயும் தேவைப்பட போதில்ல. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் ஒரு விண்டோஸ் சர்வருக்கான அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இதாகுது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு அவன் மேனேஜர் எல்லாமே ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு 1 year ஆகும்போது உங்களுக்கு ஓகே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ காஸ்ட் சேவிங் நீங்கள் பண்ணிருக்கீங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கான இதை வந்து நீங்கள் பேசலாம், அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, லினக்ஸ் வந்து EXE ஃபைல சப்போர்ட்டே பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாமே வைரஸ் அஃபெக்ட் பண்ணும், விண்டோஸ் ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ லாஸ்ட் இயர் கூட வந்து வைரஸ் அஃபெக்ட் பண்ணும்போது லினக்ஸ் சர்வர் வந்து ரொம்ப அடியாகும். அஃபெக்ட் ஆகாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். பட் அந்த அளவுக்கு லினக்ஸ் சர்வர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்து எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சைபர் செக்யூரிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எங்கே சேஃபாக வைக்கலாங்கிறது மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கும் போது லினக்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான இது. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து பெரிய செக்யூரிட்டினா நீங்கள் ரெடாட்டுக்கு போயிடலாம். ரெடாட்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி படிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிக்ஸோட ஹிஸ்டரி படிப்போம். யூனிக்ஸோட ஹிஸ்டரி 1957ல பெல் லேப்ல ஃபவுண்ட் பண்ணாங்க. எதுக்காண்டினா அவங்களோட லேப்ல வேரியஸ் 2-3 பேட்சிங் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. பேட்சிங்னா அந்த பேட்ச் வேற, இந்த பேட்ச் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஜாப் எனக்கு வேணும், எனக்கு 10 மணிக்கு வேணும், 1 மணிக்கு எனக்கு வேணும், இந்த ஜாப்லாம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிக்காண்டி ஃபர்ஸ்ட் 1957ல தான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஒரு லேப்ல பண்ணாங்க, யாருங்கிறது இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த லேப்ல வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 65ல வந்து அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணாலுமே என்னன்னா 1972ல ரிச்சர்டுங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா அதை வந்து சிக்கு வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா யூனிக்ஸை வந்து டெவலப் பண்ணி பண்ணாரு. ஓகேவா? அதை வந்து யூனிக்ஸ்க்கு மெயினா பண்ண ஆரம்பிச்சாரு. யூனிக்ஸுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த யூனிக்ஸ்க்கு வந்து இது பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம். ஆனா வந்து அவர் வந்து எந்த ஒரு எனக்கு வந்து ஒரு ரைட்ஸ் வேணுங்கிறத ரிசர்வ் பண்ணல. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்து பில்கேட்ஸ் வந்து இது பண்ண மாதிரி இவர் எந்த ஒரு காப்பி ரைட்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் 1991ல இருந்து என்ன பண்ணாருன்னா லினக்ஸ்ங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா அந்த யூனிக்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா நான் வந்து கன்வெர்ட் பண்ணாரு. எப்படி கன்வெர்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு வந்து கெர்னல்ங்கிறத ஒரு அப்டேட் பண்ணி என்ன பண்ணாருன்னா அதை வந்து லினக்ஸ்ங்கிறவர் விட்டாரு. ஓகேங்களா? ஆனா சில கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இவர் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாப்புலேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹெச்பி கம்பெனிக்காரன், ஐபிஎம் கம்பெனிக்காரன், சன் கம்பெனிக்காரன், அதான் சன் சோலாரிஸ்னு ரிலீஸ் பண்ணா, ஐபிஎம் கம்பெனிக்காரன் ஏஎக்ஸ்னு விட்டான். ஓகேவா? இந்த ஏஎக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஹார்ட்வேர் டிபெண்ட் பண்ண இருந்துச்சு. அவனோட ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும், ஐபிஎம்மோட ஹார்ட்வேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால என்ன ஆச்சுன்னா அவனோட சேல்ஸ் எல்லாமே நல்லாச்சு. ஹெச்பி என்ன பண்ணான்னா என்னோட ப்ராடக்டே நானே கொடுக்குறேன், என்னோட ஹார்ட்வேரே என்னோட தான், ஹார்ட்வேர்னா என்னோட சர்வர்ல மட்டும்தான் என்னோட ப்ராடக்ட் ஒர்க் ஆகும்னு சொன்னா. அதே மாதிரி சன் சோலாரிஸும் அதே மாதிரி தான் பண்ணான். ஓகேங்களா? ஆனா அந்த சன் சோலாரிஸ்ல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சில வேற 2-3 ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஹார்ட்வேர்னா என்ன சொல்றேன்னா சர்வரை தான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நான் டெல் கம்பெனிக்கார ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்றேன், அதுவுமே என்ன ஆகும்னா என்னோட ரெட் ஹேட் சர்வர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து ஹெச்பி என்ன பண்றேன், டெல் எனக்கு இல்லை அப்படின்னா அதுலயே எனக்கு ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஐபிஎம் ப்ராடக்ட் என்ன பண்ணான்னா அந்த யூனிக்ஸ் எடுத்துட்டு வந்து ஏஎக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவனோட ப்ராடக்டை மட்டும் தான் விட்டான்.
அவனோட ப்ராடக்ட் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கான். இதே ஏஎக்ஸை கொண்டு போய் நீங்க டெல் சர்வர்ல போட்டீங்கன்னா ஏஎக்ஸ் ஒர்க் ஆகாது. நீ அதனால பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றவங்க நிறைய பேர் குறைய ஆரம்பிச்சாங்க, லேர்ன் பண்ண முடியல. அதுக்குன்னு டெடிகேட்டட் சென்டர்ல மட்டும் தான் நீங்க போய் லேர்ன் பண்ண முடியும். அதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீ ஏஎக்ஸ்ல தான் அது பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்னு ஐபிஎம் ஏஎக்ஸ்ல ஒரு எஸ்ஏபி ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் நீ போயிட்டீங்கன்னா அவன் திட்டிடுவான் சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய கம்பெனிக்கு ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு அசோக் லேலண்ட், ஒரு சைன்கோவென், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி யூஸ் பண்றாங்க ஓகே. இப்போ சின்ன கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஓப்பன் சோர்ஸாவும் எனக்கு வேணும், எனக்கு வந்து பே பண்ணக்கூடாது, பட் என்னோட இன்ஜினியர் வந்து நாலேஜபிள் இன்ஜினியர் தான். அப்ப என்ன என்ன பண்ணலாங்கிறத என்ன பண்ணாங்கன்னா அவன் ரெண்டட் கம்பெனிக்காரன் அவன் கொண்டு வந்தான், நான் வந்து என்னோட ப்ராடக்ட் கொடுக்குறேன், நீ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உனக்கு பேக்கேஜ் எதுவும் வேணும்னா அடிஷனல் பேக்கேஜ் வேணும்னா, இல்லையா எனக்கு வந்து சப்போர்ட் உனக்கு வேணாம்னா நீ இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அவன் கொண்டு வந்த ப்ராடக்டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. யூசர் ஃப்ரெண்ட்லினா கமெண்ட் லைன் தான், அதில் என்னப்பா யூசர் ஃப்ரெண்ட்லின்னு நினைக்கலாம். இப்படி கிடையாது. உங்களுக்கு ஏஎக்ஸ் யூஸ் பண்றதை விட இவனோட வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்தது. நான் டெல் சர்வர் யூஸ் பண்றேன்னா டெல் சர்வர்லையும் நான் ரெட் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச்பி சர்வர்லையும் நான் ரெட் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினா வந்து லினக்ஸ்ல இருந்து நிறைய 2-3 பிளேயர் வந்துச்சு. அதுல ஒரு பிளேயர் ரெல்லு, அதான் ரெட் ஹேட் இருக்கிறது. இன்னொன்னு இவனே அந்த கம்யூனிட்டி வெர்ஷனை ஆட் பண்ணி விட்டான் கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சென்ட் வாய்ஸ். ஸோ ரெட் ஹேட் வேற சென்ட் வாய்ஸ் வேற கிடையாது. அடுத்து உபுண்டு கம்பெனிக்காரன் உபுண்டு ரிலீஸ் பண்ணான். ஓகேங்களா? இதுமே நீங்க கம்யூனிட்டி எடிஷனா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த காரணத்தை கொண்டு பே பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? இன்னும் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காரன்லாம் இன்ன வரைக்கும் டெவாப்ஸ் யூஸ் பண்றதுக்கு உபுண்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பே பண்றதே கிடையாது எந்த ஒரு. ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சுஷி லினக்ஸ், இது ரொம்ப முக்கியமான பேங்கிங் செக்டர், ஹனா டேட்டா பேஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நான் வந்து சுஷி லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கலி லினக்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய லினக்ஸ் பிளேவர்லாம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம பார்க்க போற இது வந்து சென்ட்வாய்ஸ், ரெட் ஹேட் சென்ட்வாய்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஊண்டு வேணும்னாலும் நம்ம எடுப்போம், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்றது மட்டும்தான், மெத்தட் மட்டும் தான் சேம், மற்றது எல்லாமே சிமிலர். ஓகேவா? சுஷி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம்னா பண்றது பெட்டர். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவதுமே சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா பெட்டர். ஓகே, ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா, எனக்கு வந்து நார்மலா ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, பண்ணோன்னு என்ன பண்ணுவீங்க, செட்டிங்ஸ்ல போவீங்க, அப்டேட் செக்யூரிட்டில போவீங்க, போயிட்டு விண்டோஸ் அப்டேட் போவீங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்டோட கனெக்ட் ஆகி அவனோட வச்சிருக்க பேட்சிங் எல்லாமே வரும். அப்பதான் வந்து செக்யூரிட்டி பேட்சிங் எல்லாமே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரெட் ஹேட் வந்து என்னன்னா, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா மட்டும் தான் செக்யூரிட்டி பேட்சிங் எல்லாமே வரும். ஓகேங்களா? அந்த செக்யூரிட்டி பேட்சிங் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்கேஜ் பண்ணும், உங்களுக்கு தேவையான அடிஷனல் சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் போட்டுறீங்க, அப்பாச்சி போட்டுறீங்கன்னா, அந்த அப்பாச்சியோட அப்டேட்டட் எல்லாமே வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு வந்து பே பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் சென்ட்வாய்ஸே உபுண்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, நீங்க இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. நீங்க லேப் கூட சென்ட்வாய்ஸே போட்டுக்கலாம். சென்ட்வாய்ஸும் ரெட் ஹேட் ஒன்று தான். ஓகேங்களா? இது எல்லாமே லினக்ஸோட பிளேவர். ஓகேவா? இது எல்லாமே யுனிக்ஸோட பிளேவர். யுனிக்ஸ் தான் ஹெட், அந்த யுனிக்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டாங்கன்னா யுனிக்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும்னு சொல்லுங்க. ஏன்னா ஏஎக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றதுல, சோலாரிஸ் யூஸ் பண்றதுல அவங்க ரெட் ஹேட் தான், சாரி லினக்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு யுனிக்ஸ் தெரியும்னா யுனிக்ஸ் தெரியும்னு சொல்லணும் இந்த கிளாஸ் முடிச்சது. ஓகேவா? அடுத்து மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மல்டி யூசர் டாபிக். ஓகேவா? மல்டி யூசர், நீங்க இங்க ஒரு லினக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சர்வரை நான் எடுக்கிறது எப்படின்னா, புட்டியில வெளியே எடுப்பேன், இல்ல மொபைல் ஸ்டெம்ல இருந்து எடுப்பேன். எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சர்வரோட ஸ்பெக்கை பொறுத்து, இந்த சர்வரோட ரேமை பொறுத்து இருக்கு. ரேம் எவ்வளவோ, சிபி எவ்வளவோ பொறுத்து இருக்கு. ஓகேவா? இந்த மிஷினை எத்தனை பேர் வேணாலும் அட் அ டைத்தில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புட்டியில இருந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஜிஎல் எடுக்க போறதில்ல, லினக்ஸ் எல்லாமே கமெண்ட்ல தான் எடுப்போம். ஜிஎல்ல தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் எடுத்துக்கிறவங்க ரெட் ஹேட் 7ல இருந்து நிறைய பேர் ஜிஎல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டேட்டா சென்டருக்குள்ள ஆக்சஸ் இருந்தா தான் ஜிஎல்ல போவீங்க. ஓகேவா? நீங்க டேட்டா சென்டர் எங்க இருக்கும்? யூஎஸ்ல இருக்கும், இல்ல நெதர்லாந்துல இருக்கும், இல்ல நியூசிலாந்துல இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும். அப்ப நீங்க இங்க இருந்து எடுக்கிறது எதுல எடுப்பீங்க? புட்டியில தான் எடுக்க போறீங்க. அப்ப நீங்க இங்க இருந்து இங்க எடுக்கும்போது எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். எப்ப? அட் அ டைத்துல. இதே நீங்க விண்டோஸ் சர்வரா இருந்தா நீங்க எத்தனை பேர் எடுக்க முடியும் தெரியுமா? ரிமோட்ல ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே நான் பேக்ரவுண்டே கேட்கல, சாரி. விண்டோஸ்ல வந்து அட்டத்துல ஒரு தான் எடுக்க முடியும், 2 பேர் எடுக்கலாம்.
அதுக்கு மேல வேணும்னா நீங்க லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு மெயின் இது. அடுத்து மல்டி சிஸ்டம். ஒரு ஒரு சிங்கிள் ஒருத்தர் காப்பி பண்றாரு, ஒரு ஃபைலை காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்க வந்து இன்னொரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பெக்கை பொறுத்து. ஸ்பெக்னா என்ன? ஸ்பெசிஃபிகேஷன். நீங்க ரேம் எவ்வளவு யூஸ் பண்றீங்க, சிபி எவ்வளவு யூஸ் பண்றீங்க, அதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் முன்னாடி சொல்லிட்டேன், லினக்ஸ் வைரஸ் அஃபெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? பண்ணாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா? பண்ணலைன்னா நீங்க எதுக்கு மால்வேர்லாம் நீங்க வந்து ஆன்டி மால்வேர்லாம் சாஃப்ட்வேர்லாம் எதுக்கு போடுறீங்க? தேவை கிடையாது. கார்பன் கிராக் இந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் போடுவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக போடுவோம். ஆன்டி மால்வேர் போடுவோம். மால்வேர் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம போடுறோம், சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம். அப்போ அஃபெக்ட் பண்ணிருங்கிறது தான். ஓகேவா? நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. EXFile தான் லினக்ஸ் சப்போர்ட் பண்றது இல்லையே, அப்புறம் ஏன் வந்து எப்படி வைரஸ் அட்டாக் பண்ணணும்னா, EXFile மட்டும்தான் வைரஸ் அட்டாக் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? 90% ஒரு ஹேக்கர் வந்து EXFile தான் விடுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் சம்டைம் EXFile இல்லாத அளவுக்கு அட்வான்டேஜ்லாம் வந்துருச்சு இப்போ. ஓகேவா? ஸோ நம்ம அட்வான்ஸா இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதுக்கான ஆன்டிவைரஸ் என்னவோ, ஆன்டிவைரஸ்ங்கிறது இங்கே ஆன்டி மால்வேர் சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம ரியல் டைம்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னா, விண்டோஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறது. இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்லா சப்போர்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஆடிட்டிங் இது பெரிய தலைவலி. இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஏற்கனவே சொல்ல முடியாது, ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை, ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஒரு ஆடிட்டிங்கிறது வரும். நீங்க லைசன்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றீங்க இந்த மாதிரி. பட் இங்க வந்து என்னன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது சேட்டலைட் சர்வர்ல மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே பக்காவா மெயின்டைன் ஆகும். நீங்க ஆடிட்டிங்க்கு நான் ஒரே எதுவுமே பண்றது இல்லை. ஸோ முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க எல்லாமே ஒரு ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அதே யூஸ் பண்ணதுனால அவங்க ஒரு மேனேஜர் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டா இருப்பாங்க, ஒரு 45 இயர்ஸ் ஓல்டா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விண்டோஸ் ப்ராடக்டே போதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. லினக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே லினக்ஸ் ஒரு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, விண்டோஸ் சர்வரை குறைச்சிருங்க மைண்ட் வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய தலைவலி. ப்ளஸ் வந்து வைரஸ் ஆக்டிவிட்டி ஆன்டிவைரஸ் எல்லாம் போடுறது, அது ஒரு இது பண்ணணும். ஓகேவா? ஆடிட்டிங்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இவ்வளவும் இருக்குங்கிறதுனால என்னன்னா, சில சாஃப்ட்வேர்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகே, விண்டோஸ் ப்ராடக்ட்ல சில இது போடும்போது நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன் வந்து கிளவுட்ல இருக்கவங்க எல்லாருமே விண்டோஸ் சொல்லிட்டு லினக்ஸ் போனாங்க அப்படின்னா, நார்மலாவே உங்களுக்கு லினக்ஸ் ஓஎஸ்க்கு 10 GB போதும். இதே என்னோட லேப்டாப்ல ஒரு விண்டோஸ் போறேன்னா மினிமம் என்ன ஆகுதுன்னா 30 GB எனக்கு வேணும். ஒரு லேப்டாப்ல ஓஎஸ் போறேன்னா, விண்டோஸ் லேப்டாப் போறேன்னா, இதே லேப்டாப்ல நான் லினக்ஸ் போடுறேன், எனக்கு 10 GB தான் எடுத்துக்கணும் ஓஎஸ்க்கு. அப்ப மிச்சம் 20 GB எனக்கு கிளவுட்ல இருக்கும்போது எனக்கு அது பில்லிங்கா வரும், எனக்கு காசு வரும். ஓகேவா? அப்ப அந்த காசு யார் பே பண்றது? நான் யூஸ் பண்ணலாட்டி நான் ஓஎஸ் போடும்போது 30 GB எடுத்துக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? லினக்ஸ் வாங்கி கொண்டு விடுவேன். ஓகேவா? பிளஸ் வந்து ரெட் ஹேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்டு டு எண்டு இமிடியேட்டா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? நீங்க கால் ஆஃப் பண்ணா இமிடியேட்டா நீங்க சப்போர்ட் வாங்கிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா. நான் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணல, நான் யூஸ் பண்ணிட்டேன், என்னால பிக்ஸ் பண்ண முடியலன்னா அன்னைக்கு மொத்தமா திட்டிடுவோம், அது வேற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன்காண்டி தான் நம்ம வந்து லினக்ஸ் படிக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த அட்வான்டேஜ்ல இருந்து வரைக்கும் ஏதாவது? சார் புட்டி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. லேப் எடுக்கும்போது புட்டி வச்சு தானே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் நம்ம எப்படி எடுப்போம், ஏதாவது ஐடியா இருக்கா? ஆர்டிபி வச்சு இங்க போய் ரன்ல போயிட்டு நீங்க MSDSன்னு அடிச்சுன்னா அவனே இந்த டூல் வந்து உங்களோட விண்டோஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணிருப்பான். ஆக்சுவலா நீங்க இது இன்ஸ்டால் பண்ணணும், திரும்ப சொல்றேன், இது நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். பட் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனோட ப்ராடக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க வந்து MSDSன்னு அடிச்சுனாவே அந்த டூல் வந்துருது. ஓகேவா?
ஆர்டிபி டூல் வந்துருது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து ரிமோட் டெஸ்க்டாப் டூலை வச்சுட்டு நீங்க போயிட்டு ஐபி அடிப்பீங்க, இல்லை ஹோஸ்ட் நேம் அடிச்சிட்டீங்க, கரண்ட்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஆகும். கரண்ட் ஆகாது, ஏன்னா விண்டோஸ் சர்வர் இல்லை, கரண்ட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கும். இப்படிதான் நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் எடுத்துக்கணும். பட் இங்க லினக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே சிஎல்ஐ. ஓகேவா? ஜிஏ கிடையாது. ஜிஏ இருந்தாலுமே நம்ம வந்து இப்படி எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு டூல் வேணும். இந்த மிஷினை நான் எடுக்கிறதுக்கு டூல் வேணும். அப்ப என்ன பண்ணா இந்த சர்வருக்கு எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், இல்லை ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதை வச்சு இந்த என்னோட லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ண புட்டியில போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதுல ஹோஸ்ட் நேமும் ஐபி அட்ரஸும் நான் அடிப்பேன். அடிச்சுட்டு எனக்கு யூசர் நேம் கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பேன். இல்லைன்னா எனக்கு வந்து சில இடங்கள்ல வந்து மோர் செக்யூர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் கீ வச்சிருக்கும், பிரைவேட் கீ கொடுப்பாங்க. யூசர் நேமோட என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் கீ கொடுத்துருவாங்க. அந்த பிரைவேட் கீ நான் அட்டாச் பண்ணிட்டு நான் என்னோட ஓகேன்னு கொடுத்துட்டா எனக்கு கரண்ட் ஆயிடும். யூசர் நேம் அண்ட் பிரைவேட் கீ கொடுத்தோன்னா எனக்கு கரண்ட் ஆயிடும். ஸோ அந்த சர்வரை நான் இங்கே எப்படி எடுக்கிறேன், இந்த புட்டில இருந்து நான் எடுப்பேன். நீங்க என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த புட்டி இன்ஸ்டால் பண்ணிடும். அதே மாதிரி வின்எஸ்பி இன்ஸ்டால் பண்ணணும். வின்எஸ்பி நான் தரேன், அது என்னன்னு தரேன். அதே மாதிரி நோட்பேட் பிளஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நல்ல குட் ப்ராக்டிக்ஸ் விஷுவல் கோடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அப்புறம் இஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு தான் லேபை பற்றி நான் சொல்ல போறேன். மொபைல் டைமும் இதை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெக்கார்ட் எல்லாமே அவர் கொடுப்பாரு. நான் சொல்றது மறந்துட்டா கூட அது பண்ணிடலாம். அதுக்காண்டி ரெக்கார்டு இருக்குன்னு கவனிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஓகேவா? லைவ்ல நீங்க எவ்வளவு கவனிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு புரியலனாலும் இப்பயே நீங்க டவுட் கேட்கலாம். ஓகேவா? பட் லைவ் நீங்க கவனத்தை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ரெக்கார்ட்ல போய் பார்த்துக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் மறுபடியும் எனக்கு டவுட் கேட்கறது உங்களுக்கும் இதா இருக்கும். ஓகேவா? அடுத்து கெர்னல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். லினக்ஸோட பெரிய அட்வான்டேஜ் இந்த கெர்னல் தான். ஓகேவா? இந்த கெர்னல் என்ன பண்ணும்னா உங்களுக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லினக்ஸ்ல மெயின் பார்ட்டா இருக்கும். நீ ஒரு புது ஹார்ட்வேரை யூஸ் பண்றீங்க, அதுக்கான லைப்ரரி பைலு, ஓகேவா, ஒரு சர்வர் பூட் ஆகுது, எல்லாமே இந்த கெர்னல் வச்சுதான் அதாகும். ஓகேவா? இந்த கெர்னல் மட்டும் தான் எனக்கு யூஸ் ஒர்க் ஆயிடுமா அப்படின்னா இந்த கெர்னலும் செல்லும் சேர்த்து தான் யூஸ் ஆகும். ஓகேவா? கெர்னலும் செல்லு தான் என்ன பண்ணும், இன்ட்ராக்ட் ஆகி, ஓகேவா, ஒரு கமாண்ட் லைன் அடிக்கிறீங்க, அந்த கமாண்ட் லைன் ஒர்க் ஆகுது, எல்எஸ்ன்னு அடிக்கிறீங்க, ஃபைல் லிஸ்ட் ஆகும். இது எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு கெர்னல் வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கெர்னலும் செல்லை வச்சு தான் ரன் ஆகிட்டு. இப்போ நான் இங்கேருந்து யூசர் வந்து ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். அது வந்து என்ன கமாண்ட்னா ஒரு எனக்கு வந்து டிஸ்கோட சைஸ் எவ்வளோன்னு காட்டு அப்படின்னு சொல்றேன். DA5DHன்னு போடுறேன். அந்த கமாண்ட் செல்லுக்கு வரும். செல்லு என்ன பண்ணும்னா அதுல செல்லோட லைப்ரரி ஃபைல் இருந்துச்சுன்னா அவன் இருக்குது ஓகே அப்படின்னு கெர்னலோட இன்டராக்ட் ஆகும். ஓகேவா? கெர்னல் இன்டராக்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா ஹார்ட்வேரோட பேசுவோம். கெர்னல் என்ன பண்ணுவோம், ஹார்ட்வேரோட பேசுவோம். அந்த ஹார்ட்வேர் தான் என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்குற கமாண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த லைப்ரரி ஃபைல் செல்ல இருந்துச்சுன்னா அந்த கெர்னலோட இன்டராக்ட் ஆகி இன்டர்ஃபேஸ் ஆகிட்டு உங்களுக்கு அவுட் புட் கொடுக்கும். பாத்தீங்களா? நான் கொடுக்குற இன்புட் எங்கெங்கெல்லாம் எப்படி போய் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா? யூசர் நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த கமாண்ட் எல்எஸ் கமாண்டா இருக்கட்டும், ஷார்ட் கமாண்டா இருக்கட்டும், பிஎஸ் கமாண்டா இருக்கட்டும், எந்த வாட்டவர். ஓகேவா? அந்த கமாண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா செல்லோட கண்டிப்பா இன்டராக்ட் ஆகும். யூசர் என்ன பண்ணுவாங்க, செல்லோட இன்டராக்ட் ஆவாங்க. செல் என்ன பண்ணுவாங்க, அதோட லைப்ரரி அதுல கமாண்ட் லைன் இருந்துச்சுனால் என்னன்னா கெர்னலோட இன்டராக்ட் ஆக்ட் ஆகி அவங்க கெர்னல் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேரோட இன்டராக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அவுட்புட் வரும். இதுல ஒண்ணு தப்பா இருந்தாலும் உங்களுக்கு கமாண்ட் நாட் கவுண்டர்ங்கிறது வந்துடும். அந்த செல்லுல அந்த கமாண்ட் இல்லைன்னா வந்துடும். அப்ப இப்ப செல்லுல இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கான பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்க எல்லாமே விண்டோஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் கமாண்ட் லைன்ல யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஐபி இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டெல்நெட் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரேஸ் கமாண்டை தவிர்த்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இங்க எல்லாமே கமாண்ட் லைன் தான். ஓகேவா? இந்த கமாண்ட் லைன் எப்படின்னா ஜிஏனா என்ன, கமாண்ட் லைன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து கெர்னல் போறதுக்கு முன்னாடி அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஜிஏனா ஒண்ணு இல்ல, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் இந்த கிளிக் பண்றேன் பாத்தீங்களா, இப்படி கிளிக் பண்றேன், இப்படி போகுது. இந்த ப்ரௌசர்ல வேணா நான் படிக்கலாம் உங்களுக்கு. பட் லினக்ஸ்ல எல்லாமே கமாண்ட் லைன். ஓகே, சிஎல்ஐங்கிறது கமாண்ட் லைன். ஒரு ப்ரௌசரை கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், நான் போயிட்டு இங்க போயிட்டு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு டவுன்லோட் பண்றதுக்கு இங்க போயிட்டு என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் போட்டோன்னா எனக்கு டவுன்லோட் ஆகும் கரெக்டா. பட் இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா கர்ல் கமாண்டையோ WD கமாண்டையோ நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அந்த யூஆர்எல் கொடுத்தனா போதும் எனக்கு டவுன்லோட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் தேவைன்னா நான் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணுவேன். இந்த பேக்கேஜ் எல்லாமே என்னன்னா செல்லோட இன்டராக்ட் ஆகிடும். அதுக்கான லைப்ரரியில தான் கெர்னல்லையும் இருக்கும், செல்லையும் இருக்கணும்.
ஓகேவா? ஸோ விச் டைரக்ட்லி லிங்க்டு வித் த ஹார்ட்வேர் அண்ட் செல். ஓகேவா? செல் வந்து யாரோட இன்டராக்ட் ஆயிருக்காங்க? யூசரோட செல்ல இன்டராக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? கெர்னல் தான் என்ன ஆகும்னா, ஒரு சர்வரை பூட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? மெமரி ஃபர்ஸ்ட் எதில் லோட் ஆகிட்டு வரும்? எது ஒன்று கெர்னல்ல தான் லோட் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஒரு சிஸ்டம் பூட் ஆகும்போது கெர்னல் வில் பி லோடட் இன்டு த மெமரி வென் த சிஸ்டம் பூட். ஓகேவா? கம்யூனிகேட்ஸ் டைரக்ட்லி வித் த ஹார்ட்வேர். ஓகேவா? இந்த விஎம் லினக்ஸ் ஃபைல்ல தான் நான் இருப்பேன்னு சொல்றான். நீங்க பூட் ஃபைல்களை போய் பார்த்தீங்கன்னாவே இவன் இருப்பான். ஓகேவா? செல் வந்து என்னன்னா, ஒரு செல் வந்து யாருன்னா உங்களுக்கு கெர்னலோட இன்டராக்ட் ஆகிறோம், கெர்னலோடையும் யூசரோட இன்டராக்ட் ஆகிறோம். ஓகேவா? நான் தியரிட்டிக்கலா சொல்றேங்கிறத நீங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பெருசா இது பண்ணிக்கிறோம்னா ஜஸ்ட் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். புரியலனாலும் பரவாயில்ல, நம்ம லேப் பண்ண போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? there are many types of cell. ஓகேவா? there are many types of cell. ஒரு செல் வந்து என்னன்னா சி செல்லு, கோன் செல்லு, போர்னை செல்லு, இந்த மாதிரி எல்லா செல்லும் இருக்கு. நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது என்னன்னா பேஸ் செல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சி செல்லு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? எஸ்எல் யூஸ் பண்ணலாம். அந்த எஸ்எல் தான் போர்னை செல்லுன்னு யூஸ் பண்றது. பட் பேஸ் செல் தான் வந்து நவடேஸ் யூஸ் பண்றது. ஒரு யூசர் இன்டராக்ட் ஆகுறது. இப்போ லாகின் பண்றீங்க, புட்டில இருந்து லாகின் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி ஸ்கிரீன் வேணும், எப்படி வேணுங்கிறது, எப்படி இன்டராக்ட் ஆகுறீங்க எல்லாமே நான் பண்றேன் அந்த பேஸ் செல் வச்சு தான் இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இது எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் எல்லாமே இதோட எங்கே இருக்குன்னா, நீங்க cat/etc செல்லுன்னு போட்டீங்கன்னா வரும். நான் என்ன லேப் சர்வரை ரெடி பண்ணல, அதெல்லாம் நான் எடுத்து காட்ட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு யூசரை இன்டராக்ட் ஆகிறாங்க, செல்லோட இன்டராக்ட் ஆகிறாங்க. அடுத்து எப்படி இன்டராக்ட் ஆகிறாங்க? கமாண்ட் எல்எஸ்ன்னு அடிக்கிறீங்க. கமாண்ட் போய் செல்ல அந்த லைப்ரரி ஃபைல் இருக்குதான் பார்க்கலாம். அந்த கமாண்டுக்கான லைப்ரரி ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கெர்னலோட இன்டராக்ட் ஆகும். கெர்னல் தான் என்ன பண்ணுவான்னா ஒரு ஹார்ட்வேரோட இன்டராக்ட் ஆன லைப்ரரி இருக்கும், லைப்ரரி வச்சுப்பான். ஓகேவா? கமாண்டுக்கான லைப்ரரி செல்லுல இருப்பான். ஹார்ட்வேர் இன்டராக்ட் பண்றதுக்கான லைப்ரரி எல்லாமே யார்கிட்ட இருப்பான்? கெர்னல் தான் இருப்பான். அவன் பூட்டிங் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட பேசி ஹார்ட்வேரோட பேசி, ஹார்ட்வேர்ங்கிறது என்ன? நம்ம யூஸ் பண்ற சர்வர் தான். ஓகேவா? பண்ணி அவன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கமாண்டுக்கான அவுட்புட்டை கொடுப்பான். ஓகேவா? ஸோ ஒரு ஹைரார்கியில் எப்படி இருக்குன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஹைரார்கி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு லினக்ஸ் சர்வரில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்லாஷ்ங்கிற ஒரு இதுக்குலாம் இருக்கும். இந்த ஸ்லாஷ் தான் ரூட்டு, இந்த ஸ்லாஷ் தான் ரூட்டு. ஓகேவா? இதுக்குள்ளதான் என்ன டைரக்டரி இருக்குன்னா பின் டைரக்டரி, யூசர் டைரக்டரி, ஸ்லாஷ் இடிசி, பிராக்கு, எஸ்பின்னு, ஸ்லாஷ் டப்பு, டப்பு, பூட்டு, ஓபிடி, வேறு, எம்என்டி, அடுத்து வந்து ஸ்லாஷ் டப்புன்னு ஒன்று டைரக்டரி இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்லாஷ்ங்கிறதுலாம் இருக்கும். நீங்க எந்த டைரக்டரி வேணாலும் கிரியேட் பண்ணுங்க, அந்த டைரக்டரி எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். இல்லையே நான் வந்து விண்டோஸ்ல வந்து சி டிரைவ்னு ஒன்று இருக்கு, நான் டி டிரைவ்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அங்கே கான்செப்ட் வேற, இங்கே கான்செப்ட் இங்கே வேற. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த டைரக்டரி கிரியேட் பண்ணாலும் அந்த ரூட்டுக்குள்ள தான் இருக்கும். நான் அந்த ஸ்லாஷ்ங்கிறது தான் ரூட்டுன்னு சொல்லுவேன். இல்ல இந்த இதுக்குள்ள இந்த ஸ்லாஷ்குள்ள இன்னொரு ரூட்டுங்கிற ஒரு டைரக்டரி இருக்கும். என்னப்பா அப்படின்னு நினைக்கலாம். இந்த டைரக்டரிக்குள்ள ரூட்டுங்கிற ஒரு டைரக்டரி இருக்கும். ஏன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணும் போதே சாரி ஒரு சர்வர் ஓஎஸ் பூட் பண்ணும் போது என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா அவன் ரூட்டுங்கிற யூசரை கொடுத்துருவான். நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. ஓகேவா? ஒரு பில்டின் அட்மினிஸ்ட்ரேட்டரா அவன் கொடுத்துருவான். ஓகேவா? ஏன் அவன் கொடுக்குறான்னா நம்ம விண்டோஸ் லேப்டாப்ல நீங்க வாங்கி பாருங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போய் போட்டு பாத்தீங்கன்னா எம்சிஎம்என்டி நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். விண்டோஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கமாண்ட் லைன்ல போனாலும் சரி, இதுல போயிட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு யூசரை வந்து கொடுப்பான். இந்த யூசரை நம்ம கிரியேட் பண்ணவே மாட்டோம். லோக்கல் யூசர்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். இந்த யூசர் நீங்க லேப்டாப்ல ஓஎஸ் போட்டு உங்க கண்ணு முன்னாடி கொடுக்குறாங்க. உங்க ஒரு 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 ஆபீஸ் என்வரான்மெண்ட் இருக்கட்டும், ஒரு லேப்டாப் புதுசா வாங்குறீங்க உங்க பையனுக்கு வாங்குறதுனால இருக்கட்டும், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் இதை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கிடையாது. அதே மாதிரிதான் அவன் ஒரு யூசரை கொடுத்துருவான். எப்ப கொடுத்துருவான்னா இந்த ரூட்டுக்கு யூசரை வந்து லினக்ஸ் சர்வர், எந்த லினக்ஸ் சர்வரா இருக்கட்டும், பிளேவரா இருக்கட்டும், அது ரெட்டடா இருக்கட்டும், ஒரு மூண்டா இருக்கட்டும், அவன் கொடுத்துருவான். ஓகேவா? அதுக்கான ஃபோல்டர் தான் உள்ள இருக்கும். அந்த டைரக்டரிக்கான டைரக்டரி தான் இங்க இருக்கும். உங்க வாய்ஸ் வித் ஷார்ட் எண்ட்
பிரேக் ஆகுதா? முத்து உங்க வாய்ஸ் அடிக்கடி பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியா? இப்போ இப்போ கிளியரா இருக்கு. சம்டைம்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, கண்டினியூ. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ நீங்க யூஸ் பண்ற எல்லா டைரக்டரியும் இதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? நீங்க இந்த ஹைரார்கிக்கல் மெத்தடை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், லினக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணினா போதும். ஓகேவா? அடுத்து இந்த டைரக்டரி ஒவ்வொரு டைரக்டரியா இருக்கா, பின்னு, யூசர், இடிசி, ப்ராக்கு, எஸ்பின்னு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க பிரீஃபா பார்ப்போம். ஓகேவா? நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த ஸ்லாஷ்ங்கிறது என்னன்னா ரூட். ஓகேவா? இந்த டைரக்டரி பேரு ரூட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் பேரண்ட் டைரக்டரி, எல்லாத்துக்கான பேரண்ட் டைரக்டரி அவன் தான். ஓகேவா? இட் இஸ் பேரண்ட் டைரக்டரி ஃபார் ஆல் அதர் டைரக்டரி. எல்லா டைரக்டரிக்கும் அவன் தான் டைரக்டரி. மெயின் பேரண்ட் டைரக்டரி அவன் தான், தந்தை அவன் தான். ஓகேவா? இது வந்து சிமிலர் சி டிரைவ் மாதிரி. ஆனா நம்ம வந்து விண்டோஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டி டிரைவ், இ டிரைவ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிக்கலாம். ஆனா அந்த மவுண்ட் பண்ணாலுமே நீங்க என்னன்னா இதுக்குள்ளதான் நீங்க வருவீங்க. இதுக்குள்ளதான் நேவிகேட் பண்ணி போற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்லாஷ் ரூட் டைரக்டரி. இந்த ஸ்லாஷ் ரூட் டைரக்டரி என்னப்பா இங்கேயும் ரூட் டைரக்டரி சொல்லிட்டேன், இது ரூட் டைரக்டரி. நான் முன்னாடி சொன்னேன், ஒரு யூசருக்கு வந்து ரூட் யூசர் கிரியேட் பண்றோம். ரூட் யூசர் நம்ம கிரியேட் பண்றதுல அவனே கொடுத்துட்டான். அந்த யூசருக்கான டைரக்டரி தான் இது. இவன் தான் ஹோம் டைரக்டரி. ரூட் யாரு? ரூட் யூசருக்கான ஹோம் டைரக்டரி. இது நம்ம கிரியேட் பண்றோமா அப்படின்னா நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. இது எல்லாமே அவனா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டான். ஓஎஸ் போடும்போதே நம்ம வந்துடும். இதுல வந்து சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னா சில இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ் போடும்போதே நம்ம டி டிரைவ் எவ்வளவு, எஃப் டிரைவ் எவ்வளவுன்னு கொடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம வந்து இங்க மாத்திக்கலாம். ஓகேவா? இட்ஸ் சிமிலர் டு இந்த பாத்து. ஓகேவா? அடுத்து ஸ்லாஷ் ஹோம் டைரக்டரி. நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க, லினக்ஸ்ல போயிட்டு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த யூசர் எங்கேயுமே டிஃபால்ட்டா எங்க கிரியேட் ஆகுதுன்னா ஸ்லாஷ் ஹோம்ல தான் கிரியேட் ஆகும். இந்த ஸ்லாஷ் ஹோம்ல தான் இருக்கும். நார்மலா யூஸ் பண்ற எல்லா யூசருமே எங்க இருக்கும்? கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஸ்லாஷ் ஹோம்ல இருக்கும். இந்த ஈட் யூசரோட ஹோம் டைரக்டரி மட்டும் எங்க இருக்குன்னா ஸ்லாஷ் ரூட்ல இருக்கும். அவ்வளவுதான். மத்த எல்லா யூசரோட ஹோம் டைரக்டரி இங்க தான் இருக்கும். எனக்கு இங்க வேணாம், வேற எங்கேயாவது நான் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா நீங்க கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டா இவனை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க பேக்கப் எடுக்கிறதுனா எப்பவுமே ஸ்லாஷ் ஹோமை மட்டும் பேக்கப் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சென்ட்ரல மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸ்லாஷ் பூட். இந்த ஸ்லாஷ் பூட் என்ன பண்ணுன்றான்னா ஒரு பூட்டிங் ஆகி வருது, ஓஎஸ் பூட் ஆகுது. நீங்க நார்மலா லேப்டாப் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்கிரீன் மாதிரி வந்து வரும்ல, அதான் பூட்டிங் ஸ்கிரீன். அதே மாதிரி லினக்ஸ் பூட்டிங் ஸ்கிரீன் வரும். இங்க போய் பாத்தீங்கன்னா நான் ஒரு மிஷின் நான் ஸ்டார்ட் பண்றேன். சும்மா லேப் கண்டி நான் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்படி போகும்னா இந்த ஸ்க்ரீன்லாம் மறந்துடுங்க, நான் லேப் இந்த மாதிரி போகும். கிரப்பில் போயிட்டு இந்த மாதிரி இது கிரப்லாம் கெர்னல் தான். இந்த மாதிரி போயிட்டு எனக்கு வந்து இந்த கெர்னலில் நான் போவா அப்படின்னு கேட்கும். அதுவாக பூட்டிங் ஆகும். ஓகே, பூட்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல எல்லாம் ஓடும். நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் படத்துல பார்த்துருப்போம். இது இன்னும் பெரிய பெரிய எத்திக்கல் ஹேக்கராக இருப்போம்னு இருப்போம். அப்படிலாம் கிடையாது, இது ஒரு நார்மல் பூட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பூட்டிங் ஆப்ஷனோட ஃபைல் எல்லாமே எங்க இருக்கும்னா இந்த ஸ்லாஷ் பூட்ல தான் இருக்கும். இட்ஸ் கண்டெயின் பூட்டபிள் ஃபைல் ஃபார் யூனிக்ஸ். ஓகேவா? அது வந்து என்ன விஎம் லினக்ஸ், இனிட்டார்டி இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்கும். ஃபைல் இதுல ஏதாவது ஒரு ஃபைல் கரப்டட் ஆயினா உங்களுக்கு வந்து சர்வர் ஒர்க் ஆகாது, பூட் ஆகாது. இந்த மாதிரி சர்வர் பூட் ஆகி போகும்போது என்னன்னா அப்படியே பூட்டிங் கரப்டட் ஆகி உட்காந்துரும். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து பாக்குறதா ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம். இது வந்து இப்போ லாக் பார்த்து எல்லாம் ஈஸியா பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கிளவுட்லாம் போகும்போது இது ரொம்ப இஷ்யூ ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸ்லாஷ் இடிசி. இந்த ஸ்லாஷ் இடிசி என்ன பண்ணும்னா உங்களோட கான்ஃபிகரேஷன், ஒரு அப்பாச்சி சர்வர் போறீங்க, டிசைன் பண்றீங்க, டெவலப்பர் கோடு கொடுத்தான், பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாத்துல தான் கோடிங்க கொண்டு போய் போடணுங்கிறத டிசைட் பண்றது எல்லாமே ஸ்லாஷ் இடிசி தான். இந்த ஸ்லாஷ் இடிசி தான் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே இருக்கும். அது நீங்க வந்து டாம்கேட் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் 99% ஸ்லாஷ் இடிசிக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இட் கண்டெய்ன்ஸ் ஆல் கான்ஃபிகரேஷன். ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், டிஎன்எஸ் இருக்கும், ஒரு டிஹெச்பியோட கான்ஃபிகரேஷன் ஃபைலா இருக்கட்டும், எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்கும்? இங்க வந்து எங்க இருக்கும்? ஸ்லாஷ் இடிசிக்குள்ள தான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டானா இன்டர்வியூல நீங்க என்ன சொல்லணும்? ஸ்லாஷ் இடிசிக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்லாஷ் யூசர்.
ஸ்லாஷ் யூசர்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க, நம்ம போயிட்டு விண்டோஸ்ல மாதிரி நம்ம பார்த்து இன்ஸ்டால் பண்ண போறதுல இது தேவையும் இல்லை. பட் டிஃபால்ட்டா எங்க இன்ஸ்டால் ஆகும்னா இந்த ஸ்லாஷ் யூசர்ல தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸ்லாஷ் யூசர்ல தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? பட் எனக்கு கஸ்டமைஸ் எனக்கு பண்ணி வேணும், எனக்கு வேற இடத்துல வேணும்னா நம்ம ஸ்லாஷ் ஓபிடிலேயே நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? பட் நீங்க அதை இன்ஸ்டால் பண்றதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. இது வந்து இன்ஸ்டால் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பின் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த செல்லுக்கான ஃபைல் கமாண்ட்லாம் லைப்ரரி ஃபைல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பின்னுக்குள்ள தான் இருக்கும். இதுக்கெல்லாம் கமாண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், கமாண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃபைலா லிஸ்ட் ஆகி காட்டும். இந்த இடத்துல ஒரு எம்கேடிஆர்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா டைரக்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸ்லாஷ் பின், இந்த ஸ்லாஷ் பின்னுக்குள்ள என்னன்னா சில நார்மல் யூசர் யூஸ் பண்ற கமாண்ட் எல்லாம் என்னன்னா பின்னுக்குள்ள இருக்கும். ஒரு ரூட் யூசர் சூடோ பிரிவிலேஜ் உள்ளவங்க யூஸ் பண்றாங்களா, ஏன்னா ஒரு ஃபைலை டெலிட் பண்றது இல்ல ஒரு டைரக்டரி ரூட் டைரக்ட்ல போறதெல்லாம் யார் போக முடியும், யார் போக முடியும்? ரூட் யூசர் மாதிரி உள்ளவங்க பிரிவிலேஜ் இருக்கவங்க தான் போக முடியும், நார்மல் யூசர் போக முடியாது. அப்ப சில கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பிரிவிலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா யூசரும் பண்ணிட முடியுமா? இப்போ இதில் போயிட்டு நான் ஒரு உங்க ஆஃபீஸ் லேப்டாப்ல இருக்கு, இதில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும்னா இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. அப்ப என்ன உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்னன்னா இங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டரோட கமாண்ட் எல்லாமே எங்க இருக்கும்னா ஸ்லாஷ் பின்னுக்குள்ள தான் இருக்கும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கொடுத்துட்டேன், பட் அவர் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ற கமாண்ட் எல்லாமே எங்க இருந்து வரும், ஸ்லாஷ் எஸ் பின்ல தான் வரும். ஸோ நார்மல் கமாண்ட் எல்லாமே பின்னுக்குள்ள இருக்கும். ஓகே, டெவ். இந்த டெவ் என்னன்னா இட் கண்டெய்ன்ஸ் த டிவைஸ் இன்ஃபர்மேஷன் ஃபைல். டிவைஸ் ஃபைல்லாம் என்னென்ன ஃபைல் இருக்கு, உங்களோட ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், லேப்டாப்ல போட்டிருக்கீங்க ஹார்ட் டிஸ்க், அதே மாதிரி சர்வர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும், சிடி ரோமா இருக்கட்டும், டிவிடி ரோமா இருக்கட்டும், இல்ல யூஸ் பண்றீங்க ஒரு பென்ட்ரைவா இருக்கட்டும். ஓகேவா? இது எல்லாமே எங்க இருக்கும்னா எங்க இருக்கும்னா ஸ்லாஷ் டெவ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸ்லாஷ் டெவ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டக்குன்னு திரும்ப சொல்லிட்டேன், டெவ்ல இருக்கும். பட் சடனா உங்களுக்கு ஷோ ஆயிடாது, நீங்க எல்லாம் ஷோ பண்றதுக்கு ஸ்கேன் பண்ணணும். இப்ப நீங்க இதே விண்டோஸ் லேப்டாப்ல சில விண்டோஸ் சர்வர்ல நீங்க ஒரு பென் டிரைவ் டிவி டிரைவ் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் அம்மா லேப்டாப் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படம் பார்க்கறதுக்காண்டி பென் டிரைவ் போடுவாங்க, நம்ம பார்த்துப்போம். அதெல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் வருமா, இப்படி கிளிக் பண்ணி ஓபன் பண்ண உடனே அதுல இருக்கும் கண்டென்ட் இருக்கும். கரெக்டா? கண்டென்ட் இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோம், அவ்வளவுதான். பட் இங்க லினக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, நீங்க மவுண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா மவுண்ட் ஆயிடுது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா மவுண்ட் ஆயிடுது, அதனால உங்களுக்கு தெரியறதுல பேக்எண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இங்க விண்டோஸ்ல பொறுத்த வரைக்கும் சார் லினக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு புது சர்வரை போகும்போது இங்க எப்படி மவுண்ட் பண்றீங்களோ இங்க பாருங்க, இங்க மவுண்ட் பண்ணிருக்காங்களா, ஏதாவது இ டிரைவ்ல லேபிள்லாம் மவுண்ட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணணும். ஒரு டைரக்டரி கிளிக் பண்ணி நம்ம மவுண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ப்ராக். இந்த ப்ராக்ங்கிறது என்னன்னா ஒரு மெமரியோட இன்ஃபர்மேஷனு, ஒரு சிபியோட இன்ஃபர்மேஷனு, ஒரு இப்போ கரண்டா எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்றோம், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்ல தெரியும். இட் கண்டென்ஸ் ப்ராசஸ் ஃபைல் அண்ட் தேர் கண்டென்ட்ஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். ஏன் பெர்மனன்ட் இல்லைன்னா இப்ப நான் காப்பி ஆயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் போகும். இப்ப பாருங்க, ரைட் கிளிக் பண்றேன், இது விண்டோஸ், இது இப்ப இது வந்து நான் குரோம் நான் யூஸ் பண்றதுனால ஓகே, இந்த அக்ரோபேட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இதே நான் அந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன், சாரி கிளிக் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இங்க வரும்னா இருக்காது. இங்க பாருங்க, ஏன் அந்த அக்ரோபேட் காட்டல, இங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டிக்கிறது ஏன் காட்டல, ஏன்னா அந்த ப்ராசஸ் கில்ல முடிஞ்சு போச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஃபைலை நான் ஓபன் பண்ற வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ், ஓபன் பண்ணிருக்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அதை நான் கில் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப கில் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா அது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ப்ராசஸ் காமிக்கல. அப்ப இது பெர்மனண்டா அப்படின்னா இட்ஸ் நாட் பெர்மனன்ட், இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இதே டயத்துல நீங்க வந்து ப்ராக்ல போயிட்டு இன்ஃபர்மேஷனையும் நீங்க பார்க்கலாம், மெமரியோட இன்ஃபர்மேஷனு, சிபியோட இன்ஃபர்மேஷனு, இப்படி போய் ப்ராக்ஸ்ல சிபி இன்போர்ட் போட்டினாலும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அடுத்து வேற, இந்த வேர்க்குல என்ன இருக்குன்னா எல்லாரோட லாக் ஃபைலும் வேற லாக்ல தான் இருக்கும். ஓகேவா? நான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன், இந்த சர்வர்ல ஒரு ஃபைலை டெலிட் பண்றேன், ஒருத்தர் லாகின் பண்றேன், இல்ல இன்னொருத்தர் வந்து லாக் அவுட் பண்றாங்க, இது எல்லாரோட இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும், லாக்ல தான் இருக்கும். அழகா எழுதிட்டே இருக்கும் லினக்ஸ் சர்வர்ல.
இந்த லாக்லாம் ஈஸியா நீங்க பார்க்கலாம், மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா பார்க்கலாம். எனக்கு வந்து 10ஆம் யாரோ சர்வரை ரீபூட் பண்ணிருக்காங்க, 5 நிமிஷம் ரீபூட் ஆயிருக்கு, யாரும் எனக்கு தெரியலன்னா நான் லாக்ல போய் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாமே டிஃபால்ட்டா இங்க இருக்குன்னா இங்க இருக்கும். திரும்ப சொல்லிட்டேன், லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இந்த லாக் வேற லாக் பார்த்துக்கல, வேணாம் எனக்கு இன்னொரு டைரக்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் மெயின்டைன் பண்ணா மெயின்டைன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்து ஸ்லாஷ் இமெண்ட். இந்த ஸ்லாஷ் இமெண்ட் என்னன்னா, இது சும்மா ஒரு டைரக்டரி கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கான்? நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு பென்ட்ரைவோ ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ நீங்க வந்து டக்குலாம் யூஸ் பண்ணிட முடியாது. ஓகே, ஒன்றும் ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மவுண்ட் பண்ணி தான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி ஒரு மவுண்ட் பண்ணி தான் பண்ணணும். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா எனக்கு தேவையில்லை. நான் டிஃபால்ட்டா ஒரு டைரக்டரியை கொடுக்குறேன். நான் ஒரு டைரக்டரியை கொடுக்குறேன். ஓகேவா? நான் டிஃபால்ட்டா ஒரு டைரக்டரியை கொடுத்துட்றேன். அந்த டைரக்டரியை நீ மவுண்ட் பண்ணிக்கோ, இதை வச்சு சும்மா ஒரு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. இது ஒரு இட் இஸ் த டிஃபால்ட் மவுண்ட் பாயிண்ட். எது வேணாலும் நீங்க மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிவி டிரைவ் போடுறேன், எனக்கு அதை மவுண்ட் பண்ணணும்னா அந்த டிவி டிரைவ் இதோட மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைரக்டரி மவுண்ட் ஆகி காட்டும். இந்த மவுண்ட் பட்டெல்லாம் காட்டுறேன், நீங்க அதை பத்தி ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கிளாஸ். ஓகேவா? அடுத்து லைப்ரரி. இந்த லைப்ரரி ஃபைல் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு செல் கமாண்ட் யூஸ் பண்றீங்களா, அந்த கமாண்டுக்கான லைப்ரரி எல்லாமே இங்கே தான் இருக்கும். கெர்னலுக்கான லைப்ரரி இங்கே தான் இருக்கும், செல்லுக்கான லைப்ரரி இதுக்குள்ள தான் இருக்கும். நீங்க ஸ்லாஷ் லைப்ரரின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான லைப்ரரி எல்லாமே இருக்கும். இந்த லைப்ரரி ஃபைல் தான் என்ன பண்ணும்னா, கெர்னலோட ஒரு இன்ட்ராக்ட் ஆகும், ஹார்ட்வேரோடய இன்ட்ராக்ட் ஆகும். நீங்க இது யூஸ் பண்றீங்களா, ஒரு எனக்கு சவுண்ட் வரலன்னு சொல்றீங்களா டிரைவர், அந்த டிரைவர்லாம் எப்படி இருக்கும்னா, எல்லாமே டிரைவர்லாம் யாரோட லைப்ரரி ஒர்க் ஆகும்னா இந்த கெர்னலோட இன்ட்ராக்ட் ஆகி தான் ஒர்க் ஆகும். It's contain all library file used by OS. OS மொத்தமா முடிச்சான், செல்லு கெர்னல் எல்லாத்தையும். The kernel hardware communication through the drivers various application on the kernel. Okay, onto the kernel on will be through the libraries. Library வழியா எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. எப்படி நான் இந்த சொன்னதான், லைப்ரரி ஃபைல் இங்க இருக்கும், அந்த பேக்கேஜுக்கான லைப்ரரி ஃபைல் செல்லோட இதாகிட்டு இருக்கும். அந்த கெர்னல் தான் என்ன பண்ணும்னா, அந்த லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி கமாண்டை வந்து எங்கே போயிடுவாங்க, பின்னுக்கு போயிடும். நீங்க ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றீங்க, எனக்கு எல்எஸ்ங்கிற கமாண்ட் இல்லைன்னா அந்த எல்எஸ் கமாண்டுக்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றீங்க, பண்ணோம்னா என்னன்னா அந்த கமாண்ட்ல என்னன்னா செல்லு என்னன்னா ஸ்லாஷ் பின்னுக்குள்ள போயிடும். அதுக்கான லைப்ரரி எல்லாம் எங்கே போயிடும்னா கெர்னலுக்குள்ள இருக்கும். இட் வில் இன்டராக்ட் வித் த ஹார்ட்வேர். அதுக்கப்புறம் யூசருக்கு இன்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுல வந்து ஸ்லாஷ் டம்பு மட்டும் விட்டுப்பேன். ஸ்லாஷ் டம்பு ஒன்றும் கிடையாது. நீங்க ஏதாவது ஃபைலை வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க ஸ்லாஷ் டம்புக்கு மட்டும். யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மற்ற டைரக்டர்லாம் போயிட்டு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிட முடியாது. அவர் ஒரு ப்ரொஃபைலுக்குள்ள இருக்கிறது தான் அவரவரை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதே என்னோட லேப்டாப் இருக்கு, நான் வந்து என்னோட யூசர் வந்து என்னன்னா வெல்கம். இதே நான் பப்ளிக்ல யூசருக்குள்ள நான் பண்ண முடியுமானா நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, பப்ளிக்ல போக முடியாது. நான் சொல்றது ஆபீஸ் என்வரான்மெண்ட்ல சொல்றேன். ஏன்னா ஒரே யூசர் வந்து 2-3 பேரும் யூஸ் பண்றாங்க, அதே சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய யூசர் இருப்பாங்க இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா. ஆனா உங்க யூசருக்குள்ள இருக்க பேக்கப்ல தான் நீங்க போய் பார்க்க முடியும். இதுல போயிட்டு டெஸ்க்டாப் இருக்குன்னா டெஸ்க்டாப்ல இருக்க ஃபைல் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இதே இது அவருக்குள்ள இந்த பப்ளிக்ங்கிற ஒரு யூசருக்குள்ள நீங்க போய் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியல? ஏன்னா ப்ரிவிலேஜ் இல்ல. யாருக்கு? வெல்கம்ங்கிறவருக்கு ஒரு நார்மல் யூசர் அவரால் போக முடியும். இதே அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர்னா அவரே எதுக்கு இந்த 3 இதுக்குலையும் எவ்வளவுதான் போய்க்கலாம். இதுக்குள்ள இருக்கிறதுக்குலையும் போய்க்கலாம், இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் போய்க்கலாம், இந்த ப்ரொஃபைலையும் போய்க்கலாம், இந்த ப்ரொஃபைலையும் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லா யூசரும் எனக்கு வந்து சில ஃபைலை நான் வைக்கணும் வேணும்னா எனக்கு டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லாஷ் டம்புக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரும். ஆகா எனக்கு இதுவே தலை சுத்துதே அப்படின்லாம் நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. திரும்ப சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட் நான் தந்துருவேன் உங்களுக்கு, எடுக்க தந்துருவேன். நீங்க தரலைனாலும் நீங்க இது பண்ணிட்டு நீங்க அவர்கிட்ட முகமதுட்ட வாங்கிட்டாலும் சரி, என்கிட்ட வாங்கிட்டாலும் சரி, கிளாஸ் முடிக்கும் போது மொத்தமா அந்த பிபிடியை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க தயவுசெய்து தியரிட்டிக்கலாவும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா மட்டும் தான் ஒர்க் பண்றதுக்கு தேவையில்லை, பட் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கைராரிக்கல் பார்த்துட்டோமா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லேப் செட்டப் ரெடி பண்ணிட்டு பேசிக் கமாண்டை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? லேப் செட்டப் நாளைக்கு பார்ப்போம். ஸோ 2 hours சொல்லியிருந்தேன். இந்த ஒரு இது மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இல்லை உங்களுக்கு இன்னைக்கே எடுக்கிறதுனாலும் நான் எடுக்கிறேன்.
யாரோ கூப்பிட்டுருக்கீங்க, சொல்லுங்க. இல்லை நீங்கள் அது லேப்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் நாளைக்கே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா லேப்பு இது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சொல்ல நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து நீங்கள் லேப் பண்ணி பார்க்கலாம், செட்டப் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ நான் ஒரு விஷயத்த நான் இது பண்ணிட்டேன். யார் நீங்கள் என்னென்ன பேக்ரவுண்டில் வந்து நான் கேட்க கிடையாது. நான் எடுத்தோன்னே டாபிக் போயிட்டேன். நீ பிரபரஞ்சன், ரகுரியா அண்டு ஸ்ரீசங்கர், சுரேஷ். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட நேம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். அது பண்ணிட்டா நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்துன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? என் பேர் ரகுரியா. ஓகே. நான் வந்து 1 இயரா ஐடி சப்போர்ட்ல ஒர்க் பண்றேன். லாஸ்ட் இயர் தான் காலேஜ் முடிச்சேன், பிஎஸ்சி. ஓகே, சூப்பர். எனக்கு கிளவுட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. ஏசி 900 கிளியர் பண்ணேன். பட் 104 வரும்போது இந்த ப்ராக்டிக்கலா இருக்கு, ஸோ நிறைய நாலேஜ் கேப்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆக்டிவா ஆன்லைன்ல தேடி இப்போதான் பேசிக்ஸ்ல இருந்து திருப்பி படிச்சுங்க. ஓகே. ஜெய்சங்கர், நீங்கள் சொல்லுங்கள். ஜெய்சங்கர், சாரி. நான் விண்டோஸ் VMவேருங்க பேக்ரவுண்டு. சரி, இது அடிஷ்னலாக ஒரு லினக்ஸ் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. ஓகே. ஸோ உங்களோட VMவேரே ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைன் லினக்ஸ் தான். நீங்கள் கமாண்ட் லைன்லேயே அதில் ஒர்க் பண்ணலாம். ஆமாம், நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஜியோவில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆடான் ஸ்கில்லாக இருக்குதுன்றதுக்காக இப்போ ஆட் பண்ணேன்னா ஃபியூச்சரில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பாக. சூப்பர், கரெக்ட், குட். சுரேஷ், நீங்கள்? அர்ஷத், நீங்கள் பண்ணலாம். அர்ஷத் இப்போ ஜாயின் பண்ண நினைக்கிறேன், அவர் மிஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம பேக்ரவுண்டு தான் கேட்குறோம். அவரு என்ன? ஆமாம் சார், சடனாக வெளியே என்னால் அட்டன் பண்ண முடியல. நான் மொபைல் கொஞ்சம் இதாகிடுச்சு சார். நான் ஹர்ஷத் சார், நான் இங்கே கொச்சினில் டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஆக்சிஸ் பேங்க் ப்ராஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் லினக்ஸ்